இல்லை சார், தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சுருவாரா, நம்ம நம்பிக்கைலாம் பேசுகிறத விட, சினிமாவிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு சினிமா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி சினிமா எந்த அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. தியேட்டர்லாம் சுதந்திரமா செயல்பட்டாங்களா? தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சுதந்திரமா செயல்படுறாங்களா? அவங்க நினச்ச படத்தை போட முடியுதா? நினச்சப்போ படத்தை போட்டு, நினச்சப்போ படத்தை எடுக்க முடியுதா? இல்லை இன்னொரு சொல்கிற படத்தை தான் போடணுமா? அந்த படத்தை எடுக்க சொல்லும்போது அதை எடுக்கணுமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது சார். அதேமாதிரி பிஸ்னஸ்ங்கிறது டோட்டலாக இல்லை. ஏதோ 4, 5 நடிகர்களுக்கு தான் இன்றைக்கி பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. மற்ற எல்லாமே 80% படத்துக்கு பிஸ்னஸ் இல்லை. அவங்க 5 கோடி 6 கோடிக்கு படத்தை பண்ணிவிட்டு வியாபாரம் இல்லை. ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 40, 50 லட்சம் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டு இப்போ 5 கோடி வரமாட்டேங்குது. கியூப் பணம் கட்டுறாங்களே, தியேட்டருக்குலாம் பணம் கட்டுறாங்களே, அந்த 30, 40 லட்சமும் வர்றதில்ல. சிவா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் விஜய் சாருக்கு ஒரு வேண்டுகோளுங்கிறது, இது நம்மளுடைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் தீர்த்து வைக்கணும் இதை. நான் ஏற்கனவே போன பீரியடில் எல்லாம் புலம்புனாங்க. சினிமா போச்சு, சில கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு எல்லாம் புலம்புனாங்கள்ல. இப்போ அவங்க ஆட்சிக்கு வரல. அப்போ போன தடவை எது பிரச்சனையாக இருந்துச்சோ, திரும்ப அந்த பிரச்சனை இப்போ இருக்கக்கூடாது.